மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாங்கள் புவியியல் பாடம் தரம் 11க்கு படிக்க இருக்கின்றோம். நாங்கள் வெகு விரைவாக படித்து முடிக்க வேண்டும். எனவே உங்களுக்கு புத்தி சொல்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு உடனே பாடத்துக்கு போவோம். நீங்கள் நல்ல பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள், கவனமாக இருந்து படிங்க. ஓகே, ரைட். அப்போ நாங்கள் காலநிலை மாற்றங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். புவிச்சூழல் வெப்பமடைதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ காலநிலை மாற்றம் என்றால் என்னென்னு சொல்லி தந்திருக்கின்றேன். இந்த காலநிலை மாற்றத்தின் முக்கிய காரணியாக இருப்பது வெப்பம். இந்த வெப்பம் புவியில் அதிகரிப்பதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த புவியியல் வெப்பம், கோளச்சூழல் ஏன் வெப்பமடைகிறது, அதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்று பார்த்திருக்கிறோம். அவ்வாறு வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்னென்று பார்த்த நாங்கள். இறுதியாக நாங்கள் அதைத்தான் பார்த்த நாங்கள். காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகள் மீது ஏற்படும் தாக்கங்கள் என்று பார்த்த நாங்கள். மானிட செயற்பாடுகள் மட்டுமே இல்லை, இந்த ஏனைய உயிரின செயற்பாட்டிலும், உயிரினங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும், அதே நேரத்தில் உயிர்ச்சூழல் வட்டங்களிலும், சமநிலை வட்டங்கள் உயிர்ச்சூழல் சமநிலை வட்டங்களிலும், அதே நேரத்தில் புவியினுடைய இயக்கத்திலும், சூரிய மண்டலத்தில் புவியினுடைய இயக்கம், சுழற்சி, சுற்றுகையிலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எவை என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தனிய மானிட செயற்பாடுகள் மட்டுமே அல்ல. விளங்குதா பிள்ளைகள்? சரிதானே? அனைத்து உயிரினுடைய வாழ்க்கை வட்ட சூழல்கள் மற்றும் அவருடைய வட்ட செயற்பாடுகள், சூழல் வட்ட உயிரினம் மட்டுமல்ல, சூழல் வட்ட செயல், நீரியல் வட்டம், கார்பன் வட்டம், நைட்ரஜன் வட்டம் என்று கணக்க வட்டம், 40 விதமான வட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த சூழலை பேணி பாதுகாக்கின்ற இந்த அனைத்தும் எவ்வாறு, மானிடம் மட்டுமல்ல, எவ்வாறு தாக்கத்தை அடைகின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே வேளையில் இந்த புவியும், நாங்கள் வாழ்கின்ற இந்த புவியும், சூரிய மண்டலத்தில் ஒரு கோளாக இருக்கிற புவியும் தன்னுடைய சுழற்சி சுற்றுகையில் எவ்வாறான பாதிப்புகளை அதை அடைகின்றது கோளச்சூழல் வெப்பமடைவதனால என்றும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நேற்றில் முந்தின நாள் கூட நான் யூடியூப்ல பார்க்கும்போது இந்திய விஞ்ஞானி ஒருவர், புவியியல் விஞ்ஞானி ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதையும் நான் பார்த்தேன். அப்போ இந்த சூரிய மண்டலத்தில் கோளச்சூழல் வெப்பம் அடைவதனால புவியினுடைய சுழற்சியும் சுற்றுகையும் தாமதம் அடைகின்றது என்று பார்த்திருக்கிறேன். இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கோளச்சூழல் வெப்பத்தின் காரணமாக. அப்போ இந்த புவி நிலைத்து நிற்க வேண்டுமா இருந்தால் அனைத்தும் ஒழுங்காகவும் அதே சமநிலையிலும் இடம்பெற வேண்டும். வெப்பமும் குளிரும் மழைவீழ்ச்சியும் காற்றுக்களும் எல்லாமே சமநிலையில் இருக்க வேண்டும். இருந்தால் தான் இந்த புவி நிலைத்திருக்கும். அது கூடினாலும் குறைந்தாலும் புவியுடைய நிலைப்பிற்கு தாக்கத்தை, அதே கேள்விக்குறியை ஏற்படுத்தும். எனவே புவி நிலைத்திருக்காவிட்டால் இந்த புவியில் வாழ்கின்ற அனைத்துமே அழிந்துவிடும். பிள்ளைகள், ஓகே, அதை நாங்கள் பார்த்த அடிப்படையில் திருப்பி நாங்கள் தண்டோம்டா பிடிக்கப்படும் மீன்கள், அப்போ காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகள் மீது ஏற்படும் தாக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பிடிக்கப்படும் மீன்களின் அறுவடை குறைவதால் மீனவர்களின் வருமானம் குறைவடைதல் சொல்லியிருக்கின்றேன். நிலம் உலர்த்தன்மை அடைவதால் பயிற்சியையும் நிலப்பரப்பு குறைவடைதல், அதையும் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். நோய்காவும் நுண்ணங்கியலின் அதிகரிப்பினால் தொற்று நோய்கள் பரவுதல், விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடைதல், இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்தல், அதே நேரத்தில் மலைவீழ்ச்சி பாங்கள் ஏற்படும் மாற்றங்களினால் பயிற்சியை நடவடிக்கை பாதிக்கப்படுதல், தாழ்நில பிரதேசங்கள் குறைவடைவதால் குடியிருப்புகளில் இழப்புகள் ஏற்படுதல், அடுத்தது குடிநீர் மாசடைதல். இவ்வாறு நாங்கள் மானிட செயற்பாடுகள் மீது ஏற்படும் தாக்கங்களை அது மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்களிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஏனைய உயிரினங்கள் அழிந்துவிடும். உயிர் பல்வகத்தன்மை, உயிர்களின் மரபுரிமை எல்லாமே அழிந்து இந்த புவி சாக்காடாக மாறிவிடும்.
அல்லது பாலைவனமாக எவ்வாறு மற்ற கோள்களில் நாங்கள் வாழ முடியாதோ அதே போன்ற நிலைமை இப்புவியிலும் உருவாகும். ஆகவே இந்த கோளச்சூழல் வெப்பமடைவதை நாங்கள் குறைக்க வேண்டும். எதையும் இயற்கையை நாங்கள் எப்போதும் தடை செய்ய முடியாத பிள்ளைகள். இயற்கையை நாங்கள் ஒரு காலமும் தடை செய்ய முடியாது. இயற்கை எப்போதுமே தூய்மையானது. இயற்கை எப்போதுமே எமக்காக இருப்பது. இயற்கை எப்போதுமே எம்மை பாதுகாப்பது. அந்த இயற்கை மனிதனுக்கு எதிராக எப்போதும் இயங்கியதில்லை, வரலாறு இல்லை. ஆனால் மனிதனுடைய தகாத நடவடிக்கைகள், எங்களுடைய தகாத ஏற்க முடியாத எங்களுடைய சுயநல போக்கான நடவடிக்கைகள் தான் இந்த பூமியை, இயற்கையை குழப்பி விடுகின்றது. கோமடைய செய்யவில்லை, அதனுடைய செயற்பாட்டை அது இயற்கை கோவிப்பதில்லை, இயற்கை கோவிப்பதில்லை. ஆனால் அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் குழப்பி விடுவதனால் அதனுடைய செயற்பாடுகள் என்ன செய்கின்றன? மாறி விடுகின்றன. அது மனிதனுக்கு, உயிரினங்களுக்கு தீங்கை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. எப்போதும் இயற்கை மக்களையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கின்றது. அது எப்போதும் தீங்கு செய்வதில்லை, அவ்வாறு தீங்கு அதை நினைப்பதும் இல்லை. ஆனால் நாங்கள் இயற்கைக்கு தீங்கு செய்வதனால் இயற்கை மாற்றமடைகின்றது. இயற்கை தன்னுடைய செயற்பாட்டிலிருந்து குழம்பி விடுகின்றது. எனவே அது என்ன செய்கின்றது? ஒழுங்காக இயங்க முடியாமல், செயற்பட முடியாமல் போவதனால் தான் அதனுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அது எம்மால் தான் உருவாக்கப்பட்டது. இயற்கை ஒருபோதும் கோவிப்பதில்லை மனிதனை. மனிதன் எவ்வளவுதான் செய்தாலும் அது தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது கோவித்தால் இந்த புவியும் சாவக்காடாக மாறிவிடும். ஆகவே இது கோவிப்பதில்லை. ஆனால் அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் குழப்புவதினால், அந்த ஒழுங்கான செயற்பாடு தடம் புரள்வதனால் தான் அதனுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு தீமையானதாக அமைந்து விடுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இந்த ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயற்கையினுடைய செயற்பாட்டை நாங்கள் குழப்பாமல் இருக்க வேண்டும். அப்ப இயற்கையுடைய இந்த செயற்பாடு, எந்த செயற்பாடு என்றால் அது தீமை என்று எங்களுக்கு உருவாது. அது இயற்கை ஒன்று மட்டும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்க, இயற்கை என்றைக்குமே தீமை செய்வதில்லை. இயற்கை என்றைக்குமே உயிரினங்களை பாதுகாப்ப இருக்கின்றது. ஆனால் நாங்களுடைய செயற்பாடை குழப்பி விடுவதனால் அவருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு தீமையை அளிப்பனவாக இருக்கின்றது. என கடல் பொங்குதல், என்ன அதுதான் இந்த சுனாமி போன்ற எரிமலை வெடித்தல், புவி நடுக்கங்கள், சூறாவளிகள், வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகள், இவையெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள். ஏன் ஏற்பட்டனவை? எங்களுடைய தகாத நடவடிக்கைகளினால், விரும்பத்தகாத நடவடிக்கைகள். புண்படாத பூமியை நாங்கள் புண்படுத்துகின்றோம். எனவே அதனுடைய செயற்பாடு குழம்பி விடுகிறது. எனவே அதனுடைய செயற்பாடு குழம்புவது எங்களுக்கு ஆபத்தை உருவாக்கி விடுகின்றது, அனர்த்தத்தை உருவாக்கி விடுகிறது. எனவே இந்த இயற்கையினுடைய இந்த செயற்பாட்டை நாங்கள் குழப்பாமல் இருக்க வேண்டும். எனவே அதனால் ஏற்படுகின்ற அகோரமான விளைவுகளை நாங்கள் தடுக்க முடியாது, ஆனால் குறைத்து கொள்ளலாம். அது குறைத்துக் கொள்வதை நாங்கள் சொல்வது இழிவாக்குதல், எளிமையாக்குதல் அல்லது இழிவாக்குதல் என்ற பேரோட நாங்கள் அதை இலகுவாக்கலாம். இயற்கையினுடைய செயற்பாட்டை இழிவாக்குதல் என்று சொன்னால் இயற்கையினுடைய செயற்பாட்டினுடைய அந்த அகோரத்தன்மையினை அல்லது பாதிப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அதுதான் இழிவாக்குதல். பாதிப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்? அடிக்கடி இயற்கையினுடைய செயற்பாடுகள் குழம்பாதபடி நாங்கள் நடந்து கொள்ளலாம். ரெண்டு விதம். ஒன்று, அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் அகோர விளைவுகளை குறைத்து கொள்ளலாம், இது ஒன்று. இரண்டாவது என்ன செய்யலாம்? அது அடிக்கடி ஏற்படாதபடி குறைத்து கொள்ளலாம். இது ரெண்டுக்கும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடு தான்
முக்கியமாக அமைகின்றது. அந்த செயற்பாடுகள் என்ன? நாங்கள் என்ன செய்தால் இந்த கோளச்சூழல் வெப்பமாவதை நாங்கள் தடை செய்ய முடியாது, முடிந்தளவு குறைத்து கொள்ளலாம். அவ்வாறு குறைப்பதனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடுகளை இயற்கைக்கு மாறாக அல்லாமல், இயற்கைக்கு எதிராக அல்லாமல் நாங்கள் குறைத்து கொண்டு தொடர்ந்து போவோமாயின் அந்த செயற்பாடுகள் சில நேரங்களில் ஒரடியாக நடைபெறாமலும் இருக்கலாம். இந்த கொடூரமான விரும்பத்தகாத அனர்த்தங்கள் சில நேரங்களில் அப்படி நாங்கள் எங்களுடைய செயற்பாடு இயற்கையை நாங்கள் குழப்பாமல் இயற்கைக்கு சார்பாக நாங்கள் நடந்து கொள்வோமாயின், இயற்கையை பாதுகாத்து நாங்கள் நடந்து கொள்வோமாயின், இயற்கையும் தன்னுடைய ஒழுங்கான செயற்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும். பூமி ஏனைய கோள்களும் சூரியனும், சூட்டை தருகின்ற வெப்பத்தை தருகின்ற சூரியனும் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கும். அது எந்த விதத்திலும் குழம்பாது. எனவே எங்களுக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாதிருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? எனவே என்ன செய்யலாம்? எனவே இந்த கோளச்சூழல் வெப்பமாவது அதிலிருந்து நாங்கள் இந்த தப்பித்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் சொன்னால், அதுதான் இழிவாக்கி கொள்ளுதல். என்ன என்ன இழிவாக்கி கொள்ள பார்ப்போம். இங்க இருக்கு, காலை மாற்ற விளைவுகளை இழிவாக்கி கொள்ளுதல். ஒன்று என்ன செய்யலாமாம்? பச்சை விட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலு மூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல். அது என்ன பிள்ளைகள் பச்சை விட்டு வாயு? உங்களுக்கு சொல்ல கிரீன் ஹவுஸ் என்று சொன்னாங்களே, என்ன அது? என்னது? பச்சை வீடுகள் என்றால் என்ன? என்றும் பசுமையாக இருக்கிற தன்மையை உருவாக்குகின்ற அந்த வீடுகள். அதுக்குத்தான் உதாரணங்களை நாங்கள் முன்வைத்தேன். எங்க இந்த பயிற்சி இடங்களில் என அந்த கூடாரங்கள் அமைத்திருப்பார்கள், நீங்கள் பார்க்கலாம். என்ன விவசாய பண்ணைகளில் அல்லது பல்கலைக்கழகங்களில் என்ன செய்வார்கள்? ஒரு நீங்கள் இனி போய் கவனிக்கலாம், அவதானிக்கலாம், அல்லது இந்த யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். என்ன கூடாரங்களை அமைத்திருப்பாங்க. நீங்க கேட்கலாம், அந்த வடிவுக்கு வச்சிருக்கோன்னு யோசிக்கலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பயிர்கள், அதாவது செடிகள், அது உணவு செடிகளாக இருக்கலாம், அல்ல அலைய கொடுக்கின்ற பூக்களாக இருக்கலாம், அல்ல மூலிகைகளாக இருக்கலாம், அல்ல விலை மதிப்பெற்ற பயிர்களாக இருக்கலாம். அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? கண்ணாடியால் அடிக்கப்பட்டு குளிரூட்டப்பட்டிருக்கும். என்ன செய்கிறாங்க? அதில் அந்த வெப்பத்தை குறைவாக, அளவாக வெப்பம் விழ வேண்டும், அளவான மழை விழ வேண்டும், அளவாக குளிர்ச்சி ஈரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த பயிரினங்கள் செழித்து வளரும். நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருட்களை வைத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏசி ரூமுக்குள்ள இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. வெயிலுக்குள்ள தெரிஞ்சால் வாடி வதங்கி போயிருங்க. பயிர்கள் எல்லாம் வாடி வதங்கி இருக்கும். நீங்க பார்க்கலாம் மத்தியான வேளைகளில். ஆனால் இந்த பச்சை வீட்டுக்குள்ள எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்பவும் மலர்ச்சியா இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி எப்பவும் அப்படியே வாடாமல் வதங்காமல் அழகாக வடிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் இந்த பச்சை வீடுகள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா என்ற அளவான வெப்பம், அளவான சூரிய ஒளி, அளவான ஈரப்பதன், அளவான மழைவீழ்ச்சி, அளவான காற்று, ஆக்சிஜன் எல்லாமே அங்கே அளவாக இருக்கும். அதுதான் இப்போ கிரீன் கவர்ஸ், என்றும் பசுமையானவை. இவை பச்சை வீடு எனப்படுகின்றதுன்னு நான் சொன்னேன். இதே போன்றுதான் இயற்கையிலும் வானவெளியிலும் என இந்த பச்சை விட்டு வாயு எனப்படுகின்ற ஒரு படலம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த இயற்கையாகவே அந்த படலம் என்ன செய்கின்றது? அளவான சூரிய வெப்பம், அளவான சூரிய ஒளி, ஈரப்பதன், மழைவீழ்ச்சி, அடுத்தது குளிர்ச்சியான ஒரு சூழல், காற்றுக்கள் அமைதியா இருக்கின்ற நிலைமை, எல்லாவற்றையும் அவை உருவாக்கி கொண்டிருக்கிறது இயற்கை. இதைத்தான் நாங்கள் பச்சை வீடு என்று கூறுவோம். ஆனால் அது என்ன செய்கின்றது? இங்கிருந்து செல்லுகின்ற அந்த குளிர்ந்த இந்த காற்றுகள் என்ன, அது அளவான சூரிய ஒளி உள்ளிடும், மேலதிகமாக அந்த வெப்பத்தை வெளியேற்றிவிடும், வெப்பத்தையும் சூரிய ஒளியை வெளியேற்றிவிடும். அப்ப இங்க எப்பவும் ஏசி ரூம் மாதிரி குளிர்ச்சியான தன்மை அது இயற்கையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் என்ன நடந்தது? நாங்கள் இங்கு
பயன்படுத்துகின்ற மேற்கொள்ளுகின்ற பல்வேறு கைத்தொழில் நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது பயிற்சிய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், அது போக்குவரத்தாக இருக்கலாம், குடியிருப்புகள் அமைப்பதாக இருக்கலாம். அப்ப இந்த நடவடிக்கைகளில் நாங்கள் மேற்கொள்ளும் போது அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு வாயுக்கள், உங்களுக்கு என்னென்ன வாயுக்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு, மீதேன், பல்வேறு நச்சு வாயுக்கள் எல்லாம் வெளியேறி செல்லும். அது கூடுதலாக இந்த ஃப்ரிட்ஜ் உற்பத்தி செய்கின்ற CFC எனப்படுகின்ற குளோரோஃப்ளோரைட் கார்பன் எனப்படுகின்ற அந்த வாயுவும் ஃப்ரிட்ஜுகளை உற்பத்தி செய்யும் போது, அல்லது ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் பழுதடைந்து குப்பையில வீசப்படும் போது அதிலிருந்து வெளியேறுகின்ற இந்த நச்சு வாயுக்கள் மிக மோசமானவை. அவையெல்லாம் என்ன செய்கின்றன, மேல போய் இந்த பச்சை வீட்டில் இருக்கிற நச்சு வாயுக்கள் எல்லாம் அப்படியே நிறைந்து விடுகின்றன. அப்ப அவை நிறைந்து நிரந்தரமாக அந்த வானவெளியில தங்கி விடுகின்றன. பல்வேறு விதமான நச்சு வாயுக்கள் அவை வெளியேறி சென்று விடாதபடி அவை என்ன செய்கின்றன, அப்படியே நிரந்தரமாகவே அந்த வானவெளியில குடிகொண்டு விடுகின்றன. இதுதான் பச்சை விட்டு வாயுக்கள் எனப்படுகின்றன. இவ்வாறு குடிகொள்ளுகின்ற இந்த வாயுக்கள் என்ன செய்கின்றன, மீண்டும் அது என்ன செய்ய வருகின்ற இந்த வெப்பத்தினை கடத்த விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றன. என உள்வருகின்ற வெப்பங்கள் உள்வரும் நெட்டலை கதிர்வீச்சு, குற்றலை கதிர்வீச்சில் வெளியேறி செல்லும் மேலதிக வெப்பங்கள் எல்லாம். அந்த வெளியேறாமல் அவை தடுப்பது மட்டுமின்றி இந்த நச்சு வாயுக்களும் மிகவும் வெப்பமானவை. அவையும் எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்கின்றன, இந்த கோளச்சூழலை வெப்பமாக்கி விடுகின்றது. உங்களுக்கு தெரியும், அடுப்படி கிட்ட நீங்க போய் நின்றீங்கன்னா, நெருப்பெரிய இடத்துக்கிட்ட போய் நின்றீங்கன்னா வெப்பம் உங்களுக்கு வீசிக்கொண்டிருக்கும். என்ன அனல் காற்றுக்கள் வீசும். அந்த வெப்பத்தை ஊடறுத்து செல்லும் காற்றுகள் கூட வெப்பமாகிவிடும். அப்ப அனல் காற்றுக்கள் வீசும், வெப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நிகழ்வு தான் வானவெளியிலே இடம்பெறுகின்றது. இவ்வாறான நச்சுக்காற்றுக்கள் எல்லாம் மேல சென்று வானத்தை அடைத்துக் கொள்வதனால அவை என்ன செய்கின்றன, புவியில வெப்பத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இது பல்வேறு விதமான மனித நடவடிக்கையினால, என்னென்னத்தால, பயிற்சியில பின்பற்றப்படுகின்ற நச்சு ரசாயன செயற்பாடுகள், கூடுதலாக இந்த பம்புகள், இந்த விசிறுகின்ற பம்புகள், மருந்தடிப்பதற்கு விசிறுகின்ற பம்புகள், அதன் போது விசிறுகின்ற இதன் போது விசிறி அடிக்கின்ற அதே மருந்தடிப்பது மட்டும் இல்லை, எங்களோட சென்டில் இருக்கு. சென்டை நாங்கள் ஏர் ஃப்ரெஷ்னர் வீடுகளில் வாசனைக்காக, இந்த கம்பெனிகளில் நிறுவனங்களில் வாசனைக்காக அந்த என்ன ஏர் ஃப்ரெஷ்னர் எனப்படும் நறுமண பூச்சிக்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளியேறப்படுகின்ற பல்வேறு விதமான நச்சு கதிர்வீச்சுக்கள், என்ன நச்சு வாயுக்கள், கதிர்வீச்சுகள் அல்ல, நச்சு வாயுக்கள் எல்லாம் மிக மோசமானவை. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வானவெளியில போய்த்தான் இந்த கோளச்சூழலை வெப்பமாக்குகின்றன. இவை மட்டுமல்ல, என்ன பல்வேறு விதமாக இந்த கோளச்சூழல் வெப்பமாகின்றது. அந்த போர் சூழ்நிலைகள், போரினால் ஏற்படுகின்ற நச்சு வெடிமருந்துகள், அவை என்ன செய்கின்றன, அவையும் பல்வேறு வாயுக்களை வெளியேற்றுவது மட்டுமின்றி அதிலிருந்தும் வெப்பம் உங்களுக்கு தெரியும். என நச்சு ரசாயன வெப்ப காற்றுக்கள் எல்லாம் உருவாகும். என பிள்ளைகள், அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கும்போதுதான் பச்சை விட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலுமூலகங்களை குறைவாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வலுமூலகங்கள் என்னும் போது பிள்ளைகள் சக்தியாக நாங்கள் என்ன பயன்படுத்துகின்றோமோ அதை நாங்கள் குறைவாக பயன்படுத்த வேண்டும். உதாரணம் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், நாங்கள் கூடுதலாக இப்ப சனத்தொகை அதிகரிப்பதனால அதிகமாக நாங்கள் வலுமூலகங்களை பயன்படுத்துகின்றோம். எதுக்காக நாங்கள் சக்தியாக பயன்படுத்துகின்றோமோ அது எரிபொருளாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான சக்திகளாக இருக்கலாம். இதை நாங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் குறைத்தோம் என்று எப்படியான நச்சு வாயுக்களை வெளியேற்றுகின்ற இந்த வலுமூலகங்களை
நச்சு வாயுக்களை வெளியேற்றுகின்ற வளிமூலங்களை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். பெட்ரோலியம், நிலநெய், இதிலிருந்து நாங்கள் அதை பயன்படுத்தும் போது நீங்க பார்க்கலாம், நீங்க வெப்பம் வாகனங்களுக்கு பின்னால போய் வேலை செய்யும் போது ஓடிக்கொண்டு போய் பின்னால போனீங்கன்னு சொன்னால், அல்லது பஸ்ல போகும்போது இன்ஜினியர் கிட்ட போயிருந்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வெப்பமா இருக்கிறது. அதே நேரத்தில் அதிலிருந்து வருகின்ற அந்த கழிவு புகைகள் அவையெல்லாம் சென்று உங்களுக்கு மூச்செடுக்க முடியுமா? கரிக்கட்டியா இருக்கின்ற நேரத்தில் பயன்படுத்துகிற எரிபொருள் வெளியேறுகின்ற வாகன புகைகள் நீங்க பார்க்கலாம். இவையெல்லாம் மேலெழுந்து சென்றுதான் இந்த பச்சை விட்டு வாயுக்கள் தாக்கத்தை உருவாக்குகின்றன. ஆகவே இவற்றை பயன்படுத்துவதை நாங்கள் குறைவாக பயன்படுத்த வேண்டும். அப்ப குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், அப்படி என்ன எப்படி முன்னேற நாங்கள் எப்படி எங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றது நீங்கள் கேள்வி கேட்கலாம், சிந்திக்கலாம். அப்ப பச்சை விட்டு வாயுக்களை வெளியேற்றும் வாயுகளை நாங்கள் குறைவாக பயன்படுத்த சொன்னா சார் எப்படி சார் நாங்கள் முன்னேறது, அல்லது எப்படி எங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றது, அங்கால சனத்தொகை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். எல்லாரும் கார் வச்சிருந்து, எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வச்சிருந்து, தனித்தனி எல்லாரும் ஒரு வீட்டுல எத்தனை கார் இருக்கும் வெளிநாடுகள்ல, எங்க இலங்கையிலே எத்தனை கார் இருக்கும் ஒரு வீட்டுகள்ல, பணக்கார வீடுகள்ல. சாதாரணமா இப்ப மோட்டர் சைக்கிள் ஒரு வீட்டுல எத்தனை ஏழை குடும்பமா இருக்கலாம், ஒண்டா இருக்குது. அண்ணனு கொண்டு, தம்பி கொண்டு, அக்கா கொண்டு, வேலை செய்யற தங்கச்சி கொண்டு, அப்பா உண்டு, அம்மா வேலைக்கு போறோண்டு அம்மா உண்டு, இப்படியே எத்தனை மோட்டர் பைக் வந்து யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு சும்மா மந்திரத்தால் ஓடுமா? தண்ணியால் அந்த மோட்டர் பைக் ஓடுதா? இல்லை. என்ன செய்யறது? பெட்ரோல் அடிச்சு தான் நாங்க போகணும். வழுக்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் போது என்ன செய்கின்றது? அதன் பாவனையிலான நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படும். ஆகவே என்ன செய்யலாம்? தேவைக்கு அளவாக ஒரு 2 மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தா போதும். அல்லது எல்லாரும் பொது போக்குவரத்துல ஈடுபடலாம். பொது போக்குவரத்து என்னும் போது பஸ், ட்ரெயின் இதுல போகலாம். தனித்தனி வாகனங்கள்ல செல்லாமல் எல்லாம். அப்ப என்ன நடக்கும்? அந்த வலு மூலங்களும் குறைவாக பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் அதனால் வெளியேற்றப்படுகின்ற நச்சு வாயுக்களும் குறைக்கப்படும். இது ஒரு உதாரணம். இப்ப நாங்கள் சிக்கனமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்னட்ட வலு மூலகங்களை அளவோடு நாங்கள் பயன்படுத்தினால், சிக்கனமாக பயன்படுத்தினால் காசு மிஞ்சும், எங்களுக்கு வருமானமும் எங்களுக்கு மிஞ்சும். செலவுகள் கட்டுப்படுத்தப்படுவதனால் வருமானங்கள் எங்களுக்கு அதிகரிக்க விட்டாலும் எங்களுடைய வேறு செலவுகள் குறைக்கப்படுவதனால் எங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும். அதே நேரத்தில் இங்க எங்களுடைய இயற்கையாக ஏற்படுகின்ற கோளச்சூழல் வெப்பம் அடைவதை நாங்கள் இழிவாக்கி கொள்ளலாம். இதற்குத்தான் சிறந்த உதாரணம் சொன்னேன். என்ன, தேவையில்லாமல் ஒரு வீட்டுல 4-5 வாகனங்கள் இருப்பதை விட என்ன அளவுக்கு நாங்கள் ஒரு மோட்டர் பைக்கில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தனித்தனியா, அண்ணனும் தம்பிக்கும் ஒரு மோட்டர் பைக், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இல்லை. என்ன, நாங்கள் ஒரு மோட்டர் பைக்கில் அண்ணனும் தம்பியும் போகலாம், அக்காவும் தங்கச்சியும் அடுத்த மோட்டர் பைக்கில் போகலாம். இப்படி என்று நாங்கள் அளவுக்கு பயன்படுத்தினாலோ அல்லது பொது போக்குவரத்தை நாங்கள் பயன்படுத்தினாலோ, பஸ்ல போவோம், ட்ரெயின்ல போவோம் என்று பயன்படுத்தினாலோ வலு மூலகங்களும் குறைவாக பயன்படுத்தப்படும். அதிலிருந்து வெளியேறுகின்ற நச்சு வாயுக்களும் குறைக்கப்படும். எனவே கோளச்சூழல் வெப்பமடைவதை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம், இழிவாக்கி கொள்ளலாம். இது விளங்குதா பிள்ளைகள்? அப்ப ஒவ்வொருவரும் அது பொறுப்புணர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். அரசு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதராகிய நாங்களும் அதில் முக்கிய பங்காளிகளாக இருக்கின்றோம். அரசு செய்யட்டும், அவர் செய்யட்டும், இவர் செய்யட்டும் என்று இருந்தோம் என்று சொன்னால் நாங்களும் அந்த பாதிப்புகளை அடைவோம். எதிர்கால சந்ததியிலும் அழிந்துவிடும். இந்த புதிய சாம்பல மேடாக மாறிவிடும். இது விளங்குதா பிள்ளைகள்? அதுதான் இங்கே. இதே போன்றுதான்
எல்லாத்துலேயும் வலுமூலகங்கள், அது கைத்தொழிலா இருந்தா என்ன, போக்குவரத்தா இருந்தா என்ன, பயிற்சியா இருந்தா பயிற்சியில நாங்கள் என்ன பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்துற மட்டுமல்ல, என்ன அந்த நீர் உரைப்பதற்கு வாட்டர் பம்புகளை பயன்படுத்துவோம். என்ன வாட்டர் பம்புகளை அப்படியே பல்வேறு இயந்திரங்களை பயன்படுத்துவோம். இது சாதாரண ஒரு விடை. அல்லது உழுதலுக்கு, நிலத்தை பண்படுத்துவதற்கு, அறுவடை செய்வதற்கு, அதை பதப்படுத்துவதற்கு எல்லாம் நாங்கள் என்ன இயந்திரங்களை பயன்படுத்தும் போது அந்த இயந்திரங்களை இயக்குவதற்கு வலுக்கள் அவசியமானவை. எனவே அந்த வலுமூலகங்களை நாங்கள் பயன்படுத்த அதிகரித்தால் அதிலிருந்து வெளியேறுகின்ற இந்த நச்சு வாயுக்கள், பச்சு வீட்டு வாயுக்கள் விளைவுகளை அதிகரிக்கும், கோளச்சூழல் வெப்பமடையும், நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவோம். பயிற்சியில நாங்கள் அவற்றை குறைத்து கொண்டால், வலுமூலகங்களை, நச்சு வாயுக்களை வெளியேற்றுகின்ற வலுமூலகங்களை பயன்படுத்துவதை நாங்கள் குறைத்து கொண்டாலோ அல்லது இயற்கையான வழிமுறைகளுக்கு நாங்கள் திரும்பினாலோ, என்ன பழைய காலத்தில் இருந்தது போன்று இயற்கையான மனித வழுக்களை, மிருக வழுக்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டாலோ நச்சு வாயுக்களை வெளியேற்றுகின்ற தன்மைகளை நாங்கள் இழிவாக்கி கொள்ளலாம். இப்படி எல்லாவற்றிலும் நாங்கள் ஒன்று குறைவாக பயன்படுத்த வேண்டும், அல்லது இயற்கையோடு நாங்கள் இணைந்து இயற்கை வழிமுறைகளை நாங்கள் கை கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இது விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் வருவோம் பாருங்க, புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்களின் பயன்பாட்டினை ஊக்குவித்தல். இந்த புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்கள் அது என்ன பிள்ளைகள்? புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்கள் வலுக்கள் என்னன்னு சொல்லிட்டேன். ஒன்றை இயக்குவதற்கு பயன்படுகிற சக்தி, அது எரிபொருளாக இருக்கலாம். ஒன்றை இயக்குவதற்கு தான் வழுக்கள் என்பது ஒன்றை இயக்குவதற்கு பயன்படுகின்ற சக்தி. அந்த சக்தி எரிபொருளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவுமாக இருக்கலாம். என்ன அப்ப நாங்க எரிபொருளைத்தான் கூடுதலாக சக்தியாக பயன்படுத்துகிறோம். முன்ன நாங்கள் மனிதன் வலுவாக பயன்படுத்தான், புராதன காலத்துல மிருகங்களை பயன்படுத்தினோம், போக்குவரத்துக்கும் பயிற்சி நடவடிக்கைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் உட்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் மாடுகளை, எருதுகளை, குதிரைகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய போக்குவரத்தை மேற்கொண்ட நாங்கள் புராதன காலத்துல பயிர் செய்ய நடவடிக்கைகளை பயன்படுத்தினாங்கள். வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கும் என்ன மனிதனுடைய சக்தி அல்லது வலு அதோடு சேர்ந்து மிருகங்களையும் பயன்படுத்தி நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் ஜானைகளை பயன்படுத்தி பாரமான பொருட்களை நாங்கள் கொண்டு சென்று நாங்கள் இந்த பாரிய விகாரங்கள், கோட்டைகள் எல்லாம் என்ன நாங்கள் வியந்து பார்க்கின்றோம். புராதன காலத்துல இயந்திரம் இல்லாத காலத்தில் இந்தளவு உயரமான கோட்டைகளை கட்டியிருக்கிறார்கள், இந்தளவு உயரமான விகாரங்களை கட்டியிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற பௌத்த விகாரங்கள் எல்லாம் இவ்வளவு உருவான் வெல்சாய் எவ்வளவு உயரமாக எல்லாம் இருக்கிறது. இன்னொரு இதுல கல்விகளை கொண்டு குவித்தார்கள். என்ன இயந்திரம் இல்லாத காலத்துல, தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்துல என்று பார்க்கும்போது அங்க கூடுதலாக இந்த யானை போன்ற மிருகங்கள் வலுக்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. என்ன ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. மனிதனுக்கும் உடம்புல பலமில்ல சக்திகளை என்ன அதே என்ன இந்த மிருகங்களும் பயன்படுத்துவதை முற்றா விட்டு விட்டோம். நீங்க மாட்டு வண்டியில் பயன்படுத்தினா கையெழுத்து மாட்டு வண்டியில் கண்டாக்க கிராமப்புறத்துல உலண்டைக்கு மாட்டு வண்டியில் பயன்பாடு இல்லை. நீங்க பார்க்கலாம், மாட்டு வண்டி யாருக்கும் தெரியுமா பிள்ளைகளுக்கு? மாட்டு வண்டியில் மாட்டு கலப்பை தெரியுமா பிள்ளைகளுக்கு? தெரியாது. என்றால் நாங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். என்ன பிள்ளைகள்? ஆகவே இன்றைக்கு அந்த மனித வளங்களோ அல்லது மிருக வளங்களோ இன்றைக்கு என்ன கூடுதலாக பயன்படுத்தப்படாமல் போய்விட்டது. என்ன பிள்ளைகள்? ஆகவே நாங்கள் என்ன பயன்படுத்துகின்றோம்? இந்த எரிபொருள் சக்தியைத்தான் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த எரிபொருள் எனப்படுகின்ற இந்த பெட்ரோலியம், நிலநெய், நிலத்தை கிளர்ந்து பெறப்படுகின்ற இந்த நிலநெய் எனப்படுகின்ற கொழுப்புகள் நிலத்தை கிளர்ந்து பெற அவை உருக்கி அவற்றை நாங்கள் தண்ணி பதார்த்தங்களாக பெட்ரோலியமாகவோ அல்லது சூப்பர் பெட்ரோலாக அல்லது மண்ணெண்ணெய், டீசலாகவோ நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுதான் நில நெய் அல்லது நிலக்கீழ்
எண்ணெயை பயன்படுத்துகின்றோம். பயன்படுத்தினா கூடுதலான அதே நேரத்தில் எரிவாயு கேஸ் என்ன பிள்ளைகள் இவற்றை நாங்கள் பயன்படுத்தித்தான் நாங்கள் பொதுவாக உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவை என்ன செய்யும்? எடுக்கெடுக்க முடிந்துவிடும். மீளா வளங்கள், மீண்டும் தோன்றாத வளங்கள், அதான் மீளா வளங்கள் அல்லது புதுப்பிக்க முடியாத வளங்கள். ஒரு தரம் பயன்படுத்தினால் அதை மீண்டும் நாங்கள் பயன்படுத்த முடியாது, புதுப்பிக்க முடியாது. அதே பெட்ரோலியத்தை பயன்படுத்தினால் மீண்டும் அது அப்படியே முடிந்துவிடும், எரிந்து அப்படியே முடிந்துவிடும். மீண்டும் புதிதாக நாம் அதாவது மீளா வளங்கள் என்ற மீண்டும் புதுப்பிக்க முடியாத வளங்கள் பிள்ளைகள். இந்த எரிபொருளான இந்த நிலநெய், பெட்ரோலியம் தொடங்கி அதனோடு சம்பந்தப்பட்ட எரிபொருட்கள் ஒரு தரம் அவற்றை பயன்படுத்தும். அது மாதிரி அவை புதுப்பிக்க முடியாது என்றால் அவை மீண்டும் தோன்றாமல் இருக்கும். அப்படி தோன்றுவதாயிருந்தால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்லும் இந்த பெட்ரோலியம் போன்ற எரிபொருள் வலுக்கள். எனவே அவை மீளா வளங்கள் என்றோ அல்லது புதுப்பிக்கப்படாத வளங்கள் என்றோ கூறப்படுகின்றது. அப்ப இந்த கீழே இருக்கு, நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பெட்டி என்றா திறந்து பார்க்கலாம், பானை என்றா திறந்து பார்க்கலாம், சோறு விளைவு இருக்கு, அல்லது பெட்டியை திறந்து பார்த்தா பணம் விளைவு இருக்குன்னு பார்த்து பார்த்து செலவழிக்கலாம். நிலத்தை திறந்து பார்க்க முடியுமோ? இல்லை. ஆனால் அது எப்ப முடியுதோ அன்றைக்கு உலகம் இருண்டதாக, பகல் வேளையே இருண்டதாக மாறும். என்னன்னா இன்றைக்கு எல்லாமே இன்றைக்கு எரிபொருட்கள் மூலம்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது உலகில பெரும்பாலான பகுதி. பக்கத்துல வீடுகள் வந்து அப்படியே கொழும்புல போய் நீங்க பார்க்கலாம். பக்கத்துல மேல் வீடுகள் நெருக்கமாக மேல கீழே பக்கத்துல எல்லாம் விட வெளிச்சம் பெறுமா பிள்ளைகள்? வெளிச்சம் பெறுமோ? காற்று பெறுமோ? இல்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? 24 மணித்தியாலும் கொழும்புல நீங்க பார்க்கலாம், லைட் போட்டு இருந்தா தான் வாழ முடியும். வெளிச்சமும் வரும், அதே நேரத்தில் காற்றும் வரும். ஃபேன் போட்டு இருக்க வேண்டும். அப்ப இயங்குவதற்கு என்ன வேண்டும்? இந்த எரிபொருள் வேண்டும். அப்ப இந்த எரிபொருள் முடிந்ததென்றால் இருண்ட பகலே இருண்டு ஆகிவிடும். என்ன பிள்ளைகள்? எனவே என்ன செய்ய வேண்டும்? இது எப்ப முடியுமோ தெரியாது. அதே நேரத்தில் இவை வெளியிடுகின்ற நச்சு வாயுக்கள் என பச்சை விட்டு வாயுக்களை அதிகரிக்கின்றது, கோளச்சூழலை வெப்பமாக்குகின்றது, பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஒன்று, நிறைய பயன்படுத்துவதனால செலவும் அதிகரிக்கின்றது. அது முடிந்துவிடும், முடிந்தால் கிடைக்கப்பெறாது, வாழ முடியாது. அதே நேரத்தில் அவற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு கழிவு ரசாயன வாயுக்களாலும் கழிவு திண்மங்களாலும் கோளச்சூழல் வெப்பமடையும், நிலம் மாசடையும், நீர் மாசடையும், சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்காது. எனவே எல்லாரும் அழிந்து விடுவோம் என பிள்ளைகள். எனவே என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கக்கூடிய இந்த காற்று, சூரிய சக்தி, கடல் அலை, நில வெப்பம் போன்றவற்றை நாங்கள் அவை புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்கள். அதே நேரத்தில் அவை நச்சு கழிவுகளை மிக குறைவாக வெளியேற்றாதவை. அதாவது என்ன புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்? அந்த காற்று. இந்த காற்று நாங்க என்ன செய்யலாம்? புதுப்பிக்க கூடியது என்று விட அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். இங்க புதுப்பிக்க கூடியது என்று சொல்வது வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது கருத்து தான் இங்க புதுப்பிக்க கூடியது என்று சொல்றோம். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப காற்றை நாங்கள் ஒன்று இலவசமாக கிடைக்குது, அடுத்தது நாங்கள் காற்று முடிவின்றி வந்து கொண்டிருக்கிறது. அது மீளும் வளங்கள், மீண்டும் மீண்டும் காற்று தோன்றிக் கொண்டிருக்கும். எனவே இப்படியான இந்த காற்றினை நாங்கள் என்ன செய்யலாம்? வலுவாக பயன்படுத்தலாம். இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது உலகம். எவ்வாறு வலுவாக பயன்படுத்துகிறது? இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், காற்றில மின் விசிறிகள், வின் என்று சொல்றோம், மின் என்று சொல்கிறோம், பெரிய காற்றாடைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பூனேரி பக்கங்கள்ல இருந்து கிளிநொச்சி வரை அவங்க நட்டிருக்காங்க பெரிய காற்றாலை.
நீங்கள் பூனரிலிருந்து பார்க்கலாம், இல்லை படங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். பெரிய காற்று அது என்ன செய்யும், அப்படியே சுழண்டு கொண்டிருக்கும். சுழல என்ன செய்யும், விவசாயங்கள் பண்ணைகள்ல கடற்கரையோரங்கள்ல பொருத்தி இருக்கும். ஏன் அவை சுழல என்ன செய்கின்றன, அவை கரண்டை உற்பத்தி செய்யும். இப்போ நீங்க மோட்டர் பைக், நீங்க சைக்கிள்ல நீங்க பார்க்கலாம், புஷ் பைக்கில் என்ன அதுல டைனமோ பூட்டப்பட்டிருக்கும். புஷ் பைக் சுழல சுழல அது கரண்டை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும், வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பெரிய சக்திகளை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த விண்மீன் நிலப்படுகின்ற இந்த காற்றாலைகளை அமைக்கும் போது அது இயற்கையாக சுழண்டு கொண்டிருக்க அதை பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள், நீர் இறைக்கப்படும். விவசாயத்துக்கான நீர் இறைக்கப்படும். தொடர்ச்சி 24 மணித்தியாலும் அது நீரை இறைத்து கொண்டிருக்கும். மோட்டரை இயங்க செய்து, அப்ப பெட்ரோல்ல இயங்குகின்ற இயந்திரங்களை இது என்ன செய்கின்றது, காற்றால நாங்கள் அதுல இருந்து இயக்க செய்து அதை வலுவாக நாங்கள் பயன்படுத்தலாம், நேரம் பெறலாம், மின்சக்திகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுல பிள்ளைகள் அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், காற்று, சூரிய சக்தி, என்ன சோலார் பவர். இந்த வீடுகளுக்கு மேல் இப்ப கரண்ட் கூடுதலாக என்ன செய்கிறோம் பிள்ளைகள், சூரிய சக்திகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். என்ன சோலார் பவர், என்ன அதை நாங்கள் கரண்டாக பயன்படுத்துகின்றோம். மின்சாரமாக மற்றும் பல்வேறு தேவைகளுக்கும் சூரிய சக்தியை பயன்படுத்துகிறோம். என்ன பிள்ளைகள், இதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், காற்றலை, கடலலை, கடலலையை கூட பிள்ளைகள் சக்தியா பயன்படுத்துகின்றோம். இவை முடியாது, தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும், இலவசமாக. கடலலை எவ்வாறு பிள்ளைகள், எவ்வாறு நீர்வீழ்ச்சிகள் வந்து விழுகுதோ அந்த நீர்வீழ்ச்சிகளை பயன்படுத்தி அதில் டைனமோ சில்லுகளை, பாரிய சில்லுகளை பொருத்தி அதில் டைனமோவை பொருத்தி கரண்டை பெற்றுக் கொள்கின்றோமோ, அதே போன்று இந்த கடல் அலைகளையும், கடல் அலைகள் வந்து அடிக்கிற இடங்கள்ல இந்த நீர் சக்கரங்களை பயன்படுத்தி அதில் டைனமோவை பொருத்தி மின்சக்தியை பெற்றுக் கொள்கின்றோம். இவை இலவசமாக கிடைப்பவை. இவை சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாதவை, கழிவுகளை அகற்றாதவை. அப்படி அகற்றினாலும் மிக குறைந்த அளவில் தான் அகற்றும். நச்சு வாயுக்களை வெளியேற்றாதவை, அவை வெளியேற்றினால் மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அதே போன்று நில வெப்பம், வெப்பத்தையும் இன்றைக்கு நாங்கள் சக்தியாக பயன்படுத்துகின்றோம். எனவே பிள்ளைகள் இந்த என்ன செய்யலாம், இந்த புதுப்பிக்கக்கூடிய இந்த வளங்களை, காற்றலை, கடலலை, நிலவெப்பம், சூரிய சக்தி என இவ்வாறான இயற்கையான இந்த வலுமூலங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு திண்மங்களாலோ, அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு ரசாயன வாயுக்களாலோ நாங்கள் இந்த கோளச்சூழல் வெப்பமடைவதை குறைத்துக் கொள்ளலாம். அல்லது அது ஏற்படாத வகையில நாங்கள் நடந்து கொள்வதன் மூலம் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என பிள்ளைகள் என்று கூறி, இதை தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. கோளச்சூழல் வெப்பமடைவதை நாங்கள் எவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம், இழிவாக்கி கொள்ளலாம் என்பதற்கு அடுத்த வகுப்புல பிள்ளைகள் மீண்டும் நாங்கள் அதை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர் நான் எம் இக்னேசியஸ். வணக்கம், நன்றி. கவனமாக படிச்சு கொள்ளுங்க. என்ன ஓகே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.